துதிக்கிறோம். உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் தம்மை நோக்கி அப்பா என்று கூப்பிட பாக்கியம் கொடுத்து உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் கரங்களை கொடுத்து உம்மை அறிய நாங்கள் உம்மை போல மாறுபடியாய் எங்களை பக்குப்படுத்த ஆண்டவரே இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கொண்டு அடியேனோடும் அடியானுக்குமாய் பேசும்படியாய் தாழ்த்துகிறேன். உம்முடைய ஜனத்தின் இருந்தத்தை நீ பக்குவப்படுத்தியதும் ரட்சகேஷனாக நம்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். பவுல் தேவாவினால் சொல்வதான காரியம் என்னவென்றால், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. Therefore we do not lose heart, even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. Inward man renewed day by day. உள்ளான மனுஷன் அனுதினமும் புதிக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கை. இன்னொன்று வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் எபிரேயரிலே, அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். renewal experience, renewed experience, புதிதாக்கப்படுகிறதான அனுபவம். அநேகருக்கு இதை பற்றி எண்ணமே கிடையாது, ஒரு புதிதாக்கப்படுகிறதான காரியத்தை குறித்து. சிலர் அது எனக்கு அவசியம் கிடையாது, நான் இருக்கிறதே போதுமான காரியம், எனக்கு ஒரு புதிதாக்கப்படுதல் அவசியம் இல்லை என்று யோசிக்கிறதான காரியம். இன்னும் சிலர் இது புதிதாக்கப்படுதலை குறித்து சொல்லும்போது இது எனக்கெல்லாம் அவசியம் கிடையாது, இது யாருக்கோ அவசியமான ஒரு காரியம் என்று யோசிக்கிறார்கள். சிலர் தங்களுடைய திருப்தி மாத்திரமல்ல, பெருமையினாலே அல்லது தங்கள் மதிப்பினாலே எனக்கு இதெல்லாம் அவசியம் கிடையாது, நான் எல்லாம் சரியா தான் இருக்கிறேன் என்று யோசிக்கிறதான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காலத்தில் தேவன் அறியாதவர்களாய், வாக்குத்தத்தத்துக்கு புறம்பானவர்களாய், சாபத்துக்குரியவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக மறுபடியும் பிறக்கிறதாக தேவனுடைய பிறக்கிறதான ஒரு அன்பு உண்டாயிற்று. ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் பிறந்தது மாத்திரமில்லை, தேவனால் ஆவினாலே பிறக்க வேண்டிய அவசியம் உண்டு. இவைகளை குறித்து யோவான் என்ற சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலும் யோவான் என்ற சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆம், தேவனால் பிறந்த நம்முடைய வாழ்க்கையிலே as they go along in our life, நம்முடைய வாழ்க்கையிலே போகிறதான சந்தர்ப்பத்திலே நாம் அப்பொழுது நம்மை சீர்தூக்கி பார்க்கிறது மாத்திரமில்லை, நம்மை புதிதாக்குறதான அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்த நம்மை விட்டு கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லது இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால், let the Holy Spirit work in us. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்து, நம்மிலே என்று சொல்வதை காட்டிலும் என்னிலே கிரியை செய்து அப்பொழுது என்னை புதிதாக்கி கொள்கிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த உதாரணத்தை சொல்கிறேன். கொஞ்ச நாட்களாக நாம் உபயோகித்தான வாகனத்தை உபயோகித்து கொண்டதோ, அது போக போக யோசிக்கிற நிலை எங்கே அது வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் அதை சர்வீஸ் கொடுத்து அதை மறுபடியும் ஓட்டும் போது ஒரு டிரைவர் ஓட்டினாரு. ஓட்டிட்டு அவர் சொன்னாராம், வண்டியில் ஏதாவது பழுது பார்த்தீங்களா, வண்டி சரி பார்த்தீங்களா, வண்டி நல்லா இருக்குது. ஓட்டிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது கரபுர கிருபிருனாலும் ஒன்றும் நம்மள தெரிய மாட்டேங்குது. ஆனால் சர்வீஸ் கொண்டாந்து இன்னொரு ஆள் அதை ஓட்டிட்டு பார்க்கும்போது, என்னங்க உங்க வண்டியில் ஏதாவது பண்ணீங்களா? ஆமாங்க. என்ன கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணுகிறதான என்றால், சரி பார்க்கிறதானே, நம்மை பழுது பார்க்கிறதானே, நம்மை புதுப்பிக்கிறதானே அனுபவம் அவசியமாய் தான் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்
கடைசி சில வார்த்தைகளை சொல்லும்போது சிலை பொறுப்பதாக சொல்லுகிறார். ஒரு சிஷ்யனை பார்த்து லூக்கா என்ற சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Luke's Gospel chapter 22 verse 32. 22 verse 32. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்தி என்றார். குணப்படுத்த பின்பு என்று சொல்லப்படுகிறது. இப்படியான வார்த்தை தவறல்ல என்று நான் அனுஷ்கிறேன். என்னென்றால், நீ உன்னை புதுப்பித்துக் கொண்ட பின்பு, நீ உன்னை ஸ்திரப்படுத்தின பின்பு, நீ உன்னை சரிபார்த்த பின்பு உன் சகோதரனை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்கள் இருந்தார்கள். 3 வருஷம் அவரோடு கூட இருந்தார்கள். அவளோடு புசித்தார்கள், படுத்தார்கள், ஊழி செய்தார்கள், அவருடைய விதேசங்களை கேட்டார்கள், அநேக காரியத்தை அறிவித்தார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்தபோது சொல்ல வேண்டுமானால், சீஷர் யாவருமே ஆண்டவரை விட்டு விலகி போனதை நாம் வேதத்தில் வெளிக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள், அவர்களுக்கு அது நடந்திருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஏற்ற தாழ்வுகளோ அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே ஒரு குளிர்ந்து சோர்ந்து போன வாழ்க்கையோ உண்டாக கூடாதா? உண்டாக முடியாது என்று சொல்லக்கூடுமா? சிலர் சொல்வார்கள், இல்லை இல்லை, தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டது அப்படியெல்லாம் அவர் செய்வார்கள் என்பதாக. அவர்களை பற்றி சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒரு புதுப்பிக்கலான வாழ்க்கையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது புதுப்பிக்க கூடாத ஒரு நிலைக்கு நான் வந்து போய்விட்டனோ என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் உண்டு. ஒரு கேள்வி நான் என்னை கேட்டுக்கொள்வது நல்லது. உங்களை நீங்கள் வேண்டுமானால் கேட்டுக்கொள். Am I in the first love? நான் ஆதியிலே இருந்த அன்பிலே இருக்கிறேனா? Do I have the zeal for God? நான் முன்பு கர்த்தருக்கு வைராக்கியமாக இருந்தனே, அந்த இடம் இருக்கிறதா? அன்றைக்கு நான் தேவனோடு நடக்கிறது போல, தேவனோடு பேசுகிறது போல, தேவனோடு உருவாடுகிறது போல என் வாழ்க்கை இருந்த நாட்களை நான் மறக்க முடியாது அல்லவா? ரட்சிக்கப்பட்ட ஆவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுக்கு வந்ததான அந்த நேரத்தில் இருந்தான அனுபவம் still do I have it? இன்றைக்கு என்னிடத்துல அதே நிதானம் இருக்கிறதா, அல்லது அதே அனல் இருக்கிறதா, அதே மன்மான ஒரு நிலை இருக்கிறதா? சிலரை பார்த்து சொல்ல வேண்டுமானால், அவர்கள் தொடங்கினதே கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கை. மற்றது தொடங்கினவர்கள் இன்றைக்கு எங்கோ இருக்கிறார்கள். ஆண்டவர்களுக்கு விலைக்கு போனவர்கள் அந்த நிலையில் இருக்கிறான். நிலை யோசித்து பார்ப்பது நமக்கு அவசியமாயிருக்கும். இதற்கு உதாரணமாய் சில காரியங்களை வேதத்தில் எடுத்து காண்பிக்கும்படியாய் வாங்கிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஊழியக்காரர்கள் நாங்களும் அடிக்கடி உபயோகிக்கிறதான காரியம். சில சமயத்தில் அதை உபயோகிக்க வேண்டாத விதத்தில் உபயோகிக்கிறதும் உண்டு. லூக்கா என்ற சுவிசேஷத்தை நாம் படிக்கும் போது 14 லாஸ்ட் காயின், காணாமல் போன காசு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறது லாஸ்ட் ஷீப், காணாமல் போன ஆடு. இது அநேகமாக நானும் உபயோகித்திருக்கிறேன், அநேகம் உபயோகித்திருக்கிறாள். எதற்காக? ரட்சிக்கப்படாத ஒருவர் ரட்சிக்கப்படும்படியாக. அது உபயோகித்து தவறு அல்ல, சரிதான் என்று சொல்வேன். ஆனால் மூன்றாவது சொல்லப்படுகிறதான காரியத்தை பார்க்கும்போது, இளைய குமாரன், ப்ராடிகல் சன், கெட்ட குமாரன் என்று சொல்வார்கள். இது என்னதான் நன்றாய் கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்திலே தகப்பனோடு எல்லாம் இருந்து, தகப்பனுடைய மகனாயிருந்து, தகப்பனுடைய சொத்துக்கும் தகப்பனுடைய உறவுக்கும் தகப்பனோடுதான அந்த எல்லா தகுதிக்கும் உடையவனாய் இருந்து தூர போய் திரும்பி தகப்பன் எடுத்து வந்ததான தன்னுடைய இழந்து போனதான உறவை புதுப்பித்துக் கொண்டதான ஒரு நிலையை குறித்ததான் குறிப்பாக இந்த இடத்தில் எடுத்து காட்டுகிறது என்று சொல்வேன்.
ஒருவரையும் தேவனை காணாதபடி, ஒருவரையும் தகப்பனை அறியாதபடி, ஒரு காலத்திலும் தேவனுடைய மகத்துவங்களையும் தகப்பனுடைய மகத்துவங்கள் அறியாதவனா இல்லை. ஒரு காலத்து தகப்பனோடு வாழ்ந்தவன், தகப்பனோடு ஜீவித்தவன், தகப்பனுக்கு பிறந்தவன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவன் தகப்பனை விட்டு பிரிந்து போய் அந்த உறவை புதுப்பித்ததான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கும். அவர் நாமத்துக்கு விசுவாசம் உள்ளவர்களா ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பேர் சொல்லும் பாலா தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆனா மாறினோம். Do we still continue in the relationship with God? நான் தேவனோடு நான் உறவை நான் இன்னும் வைத்துக் கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவனோட உறவு அன்றைக்கு இருந்ததும் இன்றைக்கு இருந்ததும் எப்படி இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் do I drift away? வேகமாய் புயல் எடுத்து போகிறதல்ல, சின்ன சின்ன அலையாய் நான் தூர போயிருக்கிறேனா, அல்லது இளைய குமாரனை போல நான் கடந்து போயிருப்பேனா? அப்படியானால் இந்த இளைய மகன் எப்படியாக புதுப்பித்தான் என்பது குறித்து நாம் சில காரியங்களை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. To renew our relationship with God, தேவனோடு நமக்கு இருக்கிறதான தொடர்பை, உறவை, நம்முடைய நெருங்கிய காரியங்களை நாம் புதுப்பித்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து நாம் யோசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. குறிப்பாக வாசிப்போமாக 15ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, when he came to himself, அவன் சுன நினைவு வந்த போது, தேவனுடைய பிள்ளைகளே, ரினியூவல், புதுப்பித்தல் என்ற அனுபவம் இன்றைக்கு நவீன உலகத்திற்கும் நவீன உலக கிறிஸ்தவர்களுக்கும் அதிகம் அவசியம் இல்லை என்று யோசிக்கிற காலம். ஏன் என்று சொன்னால், அநேகர் ஒரு மாஸ் கூட்டத்துக்கு போவாங்க, எழுப்புதலான பாட்டை கேட்பாங்க, வியாதிற்கா கை தூக்க சொல்லுவாங்க, கையை உயர்த்துவாங்க, ஜெபிப்பாங்க. ஜெபிக்கிற நேரத்துல இயேசுவே நான் பாவி, என்னை ரட்சி கை தூக்குவாங்க, ரட்சிக்கப்பட்டோம். That's finished. That's the beginning of that Christian experience. அவர்கள் தேவனோடு உண்டாகிறதான உறவு அதுதான் துவக்கம். ஆனால் அவருடைய துவக்கத்திலே சரியான ஒரு துவக்கத்தை அவர் தொடங்காததுனாலே அவருடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு மெதட்டமான, அது மேல்போக்கான, ஆழமில்லாத, நெருங்கிய உறவில்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்கள் யோசிக்கிறா, I'm saved, I'm never saved. அதை சொல்லாவிட்டாலும் அப்படி யோசித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு உணர்ச்சிப்பட அவசியம் கிடையாது. உணர்ச்சி தான் எல்லாம் என்று சொல்லவில்லை. ஆனால் உணர்ச்சியே இல்லாவிட்டால் நான் ஒரு சபம் உங்களுக்கு குறித்து சொல்ல எனக்கு இஷ்டமில்லை. உணர்ச்சி தான் எல்லாம் என்று சொல்லவில்லை. உணர்ச்சியே இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நான் வாழ்கிற பிரயோஜனம் கிடையவே கிடையாது, அல்லது நான் அனுபவிக்கிற பாதைகளிலே எந்த விதமான ஒரு ஆழமற்றதான ஒரு நிலை. சொல்லுவாங்க ஹாய் பாய் என்ன சொல்லுவாங்க, என்னது ஹாய் ஹாய் how are you பாய் 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 ஜாலி 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 ஜாலி. அப்படியே வெளியே போறது, அப்படியே சர்ச்சை போது ஹலோ how are you I'm good ஹலோ praise God hallelujah அப்படியே தட்ஸ் பாட்டு காண்டி போட்டுட்டு போயிட்டே இருக்குது. ஆண்டவரோடு இருக்கதான அனுபவத்தை நிதானித்து பார்க்காத நிலை, ஆண்டவரோடு இருக்கதான உறவை நிதானித்து பார்க்காத நிலை. Where do I stand before God now? இன்றைக்கு நான் தேவனோடு எங்கே இருக்கிறேன், தேவனோடு நான் வைக்கிற உறவு எப்படி இருக்கிறது? நமக்குள்ளும் அப்படி இருக்க வேண்டும், நாம் தேவனுக்குள்ளும் அப்படி இருக்க வேண்டும். இது தேவனை சம்பந்தப்படுத்தாத காரியம், வாழ்க்கையில் எடுத்த காரியம். நம்முடைய புருஷன் மனைவி பிள்ளைகளுக்கு தான் நிலையும் அப்போது நிதானித்து பார்க்க நமக்கு அவசியமாயிருக்கிறது. விளங்குகிறதா?
ஆவிக்குரிய உலகத்திற்கு இது அவசியம். தேவனோடு, கூட்டு விசுவாசிகளோடு, நம்முடைய குடும்பத்தில் கூட நாம் இருக்கிறதான காரியத்தை அப்பொழுது நாம் மோனோட்டமஸ் இருக்கிறேங்க. ஏன் இருக்கிறேங்க? காப்பி போட்டு கொடுக்குறேன், டிஃபன் கொடுக்குறேன், அவர் சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாரு. அவர் போறன்னு சொல்ல மாட்டாரு, எப்போ வரன்னு சொல்ல மாட்டாரு. ஆபீஸ்ல வந்தாருன்னா விழுவாரு. பாவம், அவருக்கு இருக்கிற வெக்ஸ், வெறுப்பு, எரிச்சல் விழுவாரு. நான் அது மேல போட்டு அவர் மேல காட்ட முடியாது. என் சட்டி பானையில் தான் மெதுவா என்ன பண்ணிட்டு இருப்பேன். நான் அல்ல, பிள்ளைகிட்ட தான் காமிச்சுக்கிட்டு இருப்பேன். இது வாழ்க்கை. ஆனா இது நன்மையான வாழ்க்கையில தேவனோடு இருக்கதான் என்று வாழ்க்கை உறவு அது தினமும் புதிக்கப்படுவதாக. இந்த எங்கர்சன் இளைக்குமாரன் he came to his sense, தன்னுடைய நினைவு புத்திக்கு தெளிந்த போது தேவனிலே நாம் புத்திக்கு தெளிவானதான நிலை. அந்த தெளிவாகும் போதுதான் அவன் சொல்லுகிறான் அந்த வசனத்திலே, 17ஆம் வசனத்திலே, கூலிக்கார எத்தனை பேர் இருக்கிறது, நானோ யாரு? ஆமோசோ யாரு? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, 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 உங்க பேரை சொல்லுங்க. நானும் இந்த இடத்துல எங்க இருக்கீங்க? இன்றைக்கு இப்போது தேசம் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தொடர்பு தகப்பனோடும் எப்படி இருக்கிறது? தகப்பனுடைய வேலைக்காரனே பெட்டரா இருக்கிறான். நானும் பக்கத்துல பார்த்துக்கிட்டுறாதீங்க, யோசிக்காதீங்க. நான் அவரை காட்டும் பெட்டர் தாங்க. என்னங்க, பாசக்கே தெரியும் நான் யாருன்ட்டு, நான் எவ்வளோ நல்லவங்க. பாச கூட சில தெரிஞ்சுட்டா ஆவியானவருக்கே தெரியும் நான் எவ்வளோ நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு புதுப்பிக்கப்படுகிறதான ஒரு அனுபவம், ரினியூவல் எக்ஸ்பீரியன்ஸ் வருகிறதா நேரத்துல we have to realize things. ஒரு காரியத்தை காப்பாற்ற வாங்குகிறேன், வாசிக்க வேண்டாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரு முதல் பிறந்த மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் பிறந்த மனுஷனை அவனை பார்த்து அவனுடைய ஆண்டவர் கேட்கிறார், கைன், உன் சகோதரன் நான் என் சகோதரனுக்கு ஆண்டவர் கேட்டா தான் செய்த தவறை உணராத அப்படி he lost his sense. தான் செய்த தவறை உணராதபடி, தான் செய்த பாவத்தை உணராதபடி ஆண்டவரை பார்த்த கேள்வி கேட்கிறவர். ஆண்டவரை பார்த்து அன்றைக்கு காயின் கேள்வி கேட்டால் நீங்களே நானும் ஏன் ஆண்டவரை பார்த்து கேட்க மாட்டோம்? விளங்குதா? ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? ஆண்டவரே எனக்கு அவர் பக்கத்து வீட்டில் பாருங்க, என்ன மதம் படிச்சாங்க, என்ன காட்டுல மண்டே ஏறாது இருக்கு. அவனை பாருங்க, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு எல்லாம் தெரியாது. அவனை பாரு. காயின் தன்னிலையை உணர்ந்து கொள்ள மனம் இல்லாதவர், தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ள மனம் இல்லாதவர், தன்னுடைய பாவத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவன். ரினியூவல், புதுப்பிக்கப்பட தேவ பிள்ளைகளே, நம்முடைய நிலையை நாம் மறந்து மற்றவர்கள் பேரிலே நாம் சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நம்மை நல்லவர் என்று யோசிக்க கூடாது. தெரிந்த வசனம் நீதிமொழி வாசிக்கிறோம் 22, தன் பாவங்களை மறைக்கிற மனுஷன் அவைகளை அறிக்கையிட்டு விடுகிறவன். தன்னுடைய பாவங்களை மறைக்காதபடி, குற்றங்களை மறைக்காதபடி அவன் உணர்ந்து அவை அறிக்கப்படுகிறதான் நிலை.
ரினியூவிங், புதுக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்தை வரத்தக்கதாக நான் மறைக்காதபடி அவைகளை நான் எடுத்து சொல்ல வேண்டும். இதை குறித்து பின்னாலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டேங்கிறேன். சங்கீதக்காரர் தாவீது 32ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை சொல்லும்போது, நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய பகை பாரமாயிருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில சந்தர்ப்பத்தில் தவறி போகிறோம், விலகி போகிறோம், பிசகி போகிறோம். நாம் உள்ளே நீர் வைக்கும் போது நாம் நித்தம் வைத்து வைக்க 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 மூட மூட மூட. ஒரு வாக்கியத்தை நான் பாகத்தில் போகும்போது வாசித்தேன், சரியா ஞாபகத்தில் இல்லை. உண்மை பேசினால் ஞாபகத்தை அவசியம் இல்லை. உண்மை பேசினால் உனக்கு ஞாபகத்தை பொய்ய சொன்னாதான் ஞாபகம். ஏன் நான் இங்கிட்ட சொன்னேன், நான் அவங்கிட்ட சொன்னேன், இப்போ அவங்கிட்ட என்ன சொல்ல போறேன். ஆனா உண்மை சொன்னா இங்கேயோ ஒண்ணுதான், அங்கேயோ ஒண்ணுதான், எங்கேயோ விளையுதுல. ஆனா நரிசத்துல we are too small. நம்ம ரொம்ப புத்திசாலிங்க. என்ன பண்றோம், இங்க ஒண்ணு சொல்லிடுறோம், அங்க இன்னொன்னு சொல்லிடுறோம், அப்புறம் அது ஒரு பக்கத்தில் இருக்கும். எனக்குள்ளே அடக்கி வைத்த மட்டும், எனக்குள்ளே மறைத்து வைக்க மட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மாத்திரம் சொல்லவில்லை, என்ன சொல்கிறேன், சில சந்தர்ப்பத்தில் சில காரியங்களை, சில யோசனைகளை, சில சிந்தனைகளை நாம் அடைத்து வைத்து 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 நம்முடைய இருதயம், என்னுடைய எலும்புகள், என்னுடைய உள்ளங்கள் உறைந்து போகிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி அறிந்திருக்கிறீர்கள் யோசிக்கிறேன். சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே to have renewal, புதுப்பிக்கப்படுவதான ஒரு அனுபவம் வர வேண்டுமானால் உள்ளே வைத்திருக்கிறதான காரியம் இல்லை. Emotional, not that good, not decent. உணர்ச்சி வசப்பட்ட அழுகிறதோ, பேசுகிறதோ, ஜெபிக்கிறதோ அது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு காரியம். அதை உள்ளே வைக்க வேண்டும், அதை அடக்கி வைக்க வேண்டும். வைக்க 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 அது உங்கள் எலும்புகள் உலர்ந்து போக, உங்கள் மனம் உலர்ந்து போக, நீங்க வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு பலவீனப்பட்டவளாக உங்களுடைய சரீர வேதனை உங்கள் ஆன்மீகத்திலே அது இருக்கும். வாசிப்போம் 5ஆம் வசனத்தை, 32:5 Psalms